அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மனை என்ன மனை தேர்வு செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா ஒரு மனையோட ஆதாயம் என்னென்ன வந்தால் என்ன பலன் தரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. 1, 2 வந்தது அப்படின்னா வாழ்வாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1, 2 வரலாம். அடுத்து 3, 4 வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், செய்கிற தொழிலில் விருத்தி அம்சம் இருக்கும். 3, 4 வந்துன்னா நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 5, 6 தனதானியம் விவசாயம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த தனதானியம் விருத்தி அம்சம் உண்டு அந்த வீட்டுக்கு. அதுமாதிரி 5, 6 வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 7, 8 மங்களகரமான வாழ்க்கை, அந்த வீட்டில் வசிப்பவங்களுக்கு மங்களகரமான வாழ்க்கை அமையும், நன்மை நல்ல நன்மை தரும். 9 வந்ததுனாக்கா ஏகபோகமாக வாழ்வாங்க அப்படிம்பாங்க. 10 வந்தது அப்படின்னாக்கா காரிய சித்தி, அவங்க செய்கிற தொழில் நல்ல விருத்தி அம்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 11 வந்தது அப்படின்னாக்கா ஈஸ்வர கடாட்சம் உண்டு, அதாவது தெய்வ அனுகூலம் உண்டு. 12 வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க செய்கிற எல்லாமே நன்மையாக முடியும், நல்லா இருக்கும் அப்படிங்க. இந்த 12மே ஆதாயத்துக்கு உள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா விரயம். விரயத்தில் என்னென்ன நம்பர் வந்தால் என்ன பலன்கள் தரும் அப்படிங்கிறத பார்ப்போம். விரயத்தில் 1 வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆதாயத்தில் எவ்வளோ பொருத்தம் வந்தாலும் விரயத்தில் 1 மட்டும் வரக்கூடாது. ஏன்னா 1 வரும்போது டோட்டலாக காலி. விரயத்தில் 1 நம்பர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாக காலி அப்படின்னு சொல்லுவீங்களா, விரயத்தில் 1 நம்பர் வரக்கூடாது. 2 வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தீயினால் சேதம் ஏற்படும். அந்த மனையில் பார்த்தீங்கன்னா நெருப்புனால சேதம் விரயம் ஏற்படும். 2 வரக்கூடாது. 3 வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குடும்பம் நல்ல சேமமாக இருக்கும், ஒற்றுமையாக இருப்பாங்க. 3ஆம் எண்ணு வரலாம். அதாவது கூட்டி கழித்து நீங்கள் மிச்சம் இருக்கிற கடைசின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் வந்ததுன்னா அந்த குடும்பம் நல்ல சேமமாக இருக்கும் அப்படிம்பாங்க. 4 வந்தது அப்படின்னாக்க அந்த குடும்பத்தில் குழந்தை செல்வங்கள் அதிகமாக இருப்பாங்க, பிள்ளைங்க எல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க. பார்த்தீங்களா, எப்போ என் அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னு பாசமாக இருப்பாங்க பாருங்கள், அந்த இடத்துல குழந்தை செல்வங்கள் ஒத்துமையாக இருப்பாங்க, குழந்தை செல்வம் நீடிக்கும். 5 வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குடும்பத்தில் விரயம், அதிக விரயம் செலவாகும். அது சம்மந்தமே இருக்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆஸ்பத்திரி போனோம், இங்கே கோர்ட்டுக்கு போகணும், வம்போலக்கு போகணும், அந்த மாதிரி 5 வரக்கூடாது. 6 வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம், உடம்புல நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 6 வரலாம். அடுத்து 7 வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 7 வரவே கூடாது. அது என்னென்னா தரித்திரம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், வீடு என்னன்னு தெரியல அப்படிம்பாங்களே, அதுமாரி 7ஆம் நம்பர் வரக்கூடாது, தரித்திரம் உண்டாகும் அப்படிம்பாங்க. 8 வந்தது அப்படின்னாக்கா லக்ஷ்மி குடியிருப்பாள். 8 வந்ததுன்னா அஷ்டலட்சுமிகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அஷ்டலட்சுமி அந்த வீட்டில் குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 8 வரலாம், நன்மை தரும். அடுத்து 9 வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடாது, 9 வரக்கூடாது, புத்திரருக்கு ஆகாது, அந்த வீட்டில் இருக்கிற ஆண் வாரிசுக்கு ஆகாது, புத்திர நாசம் அப்படிம்பாங்க பாருங்கள், அதுமாரி 9 வரக்கூடாது. 10 வந்தது அப்படின்னா நல்ல உத்தமமாக இருப்பாங்க, உத்தமமாக வாழ்வாங்க சொல்லுவாங்க, மேன்மை பெறுவாங்க, நல்ல ஒரு சகல செல்வத்தோடு நல்லா வாழ்வாங்க அப்படின்னு பார்த்தீங்களா, அதனால் 10ஆம் நம்பர் வரலாம். இந்த ஆதாய விரயத்தில் பார்த்தீங்கன்னா ஆதாயத்தை விட விரயம் கூட போகக்கூடாது. அதுமாரி போனாக்க நன்மை தராது மனை. அதனால் நீங்கள் ஆதாயம் 10 அப்படின்னா விரயம் நம்ம சொன்ன பாருங்கள் நல்ல நம்பர், அதில் ஏதாவது ஒன்று வரணும், கம்மியாக வரணும். ஆதாயத்தை விட விரயம் கம்மியாக இருக்க மாதிரி தான் நீங்கள் மனப்படுத்த வைக்கணும். அப்படி தான் அந்த மனை நல்ல பலன்கள் தரும். நன்றி, வணக்கம்.